வணக்கம் உறவுகளே. KAFNR என்ற யூடியூப் சேனலினூடாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். உறவுகளே, நான் இப்பொழுது எங்கே நிற்கின்றேன் என்றால் யாழ்ப்பாணத்தில் உள்ள உடுவில் என்ற கிராமத்தில் நிற்கின்றேன். இங்கே உங்களுக்காக பல தகவல்கள் காத்திருக்கிறது இந்த உடுவில் கிராமத்தை பற்றி. அதாவது உடுவிலுக்கு உடுவில் என்ற பெயர் ஏன் வந்தது, இதைவிட யாழ்ப்பாணத்திலே பிரபலமான பாடசாலைகளில் ஒன்றான உடுவில் மகளிர் கல்லூரியை நிறுவிய அந்த வெளிநபர் யார், அவர் தனது 4 பிள்ளைகளையும் இழந்தும் அந்த துயரத்தின் மத்தியிலும் தொடர்ந்து பாடசாலையை இயக்கியதுக்கான காரணம் என்ன, இதைவிட இந்த பாடசாலை ஏன் தொடக்கப்பட்டது, உண்மையில் இந்த பாடசாலை ஏன் தொடக்கப்பட்டது, இதைவிட உடுவில் கிராமத்தின் சிறப்பியல்புகள் பற்றியெல்லாம் பார்க்க இருக்கின்றேன். தொடர்ச்சியாக என்னுடன் இணைந்திருங்கள். வாருங்கள், காணொளிக்குள்ளே செல்வோம். உறவுகளை, நாங்கள் உடுவில் என்ற கிராமத்துக்கு போவதற்கு முன்பு மலரா மடத்திலே ஆஞ்சநேயர் கோயில் இருக்கின்றது. அந்த கோயிலை தரிசித்து விட்டு உடுவிலுக்கு செல்வோம். மருதனாமடம் சந்திக்கு அண்மையாக யாழ்ப்பாணம் காங்கிரஸ் நிறை வீதியை அண்டி அமைந்திருக்கிறதான் இந்த மருதனாமடம் ஆஞ்சநேயர் கோயில். இதற்கு ஆரம்பத்திலே வேறொரு பெயர் வழங்கப்பட்டது. அதாவது ஸ்ரீ சுந்தர ஆஞ்சநேய திருப்பதி தேவஸ்தானம் என்றுதான் இந்த கோயிலுக்கு முதல் பெயர் இருந்தது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கோயிலின் உள்ளே, அதாவது வீதியோரமாக அமைக்கப்பட்டுள்ள மிகப்பெரிய அனுமன் சிலை இந்த கோயிலின் சிறப்பு அம்சங்களில் ஒன்றாக விளங்கி கொண்டிருக்கிறது. இந்த சிலையை கூட சி வினாசி தம்பி என்ற ஒரு நபர்னால் அவற்றை வழிகாட்டலின் கீழ் தெல்லிப்பளை துர்க்கியம்மன் கோயிலின் பிரதம குரு சுந்தரேஸ்வர சிவாச்சாரியாரின் முயற்சியினால்தான் இந்த கோயில் அமைக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. இந்த ஆஞ்சநேய சிலையின் உயரத்தை பார்த்தீங்கன்னா 72 அடி. இதை விட இலங்கையிலேயே மிகப்பெரிய ஆஞ்சநேய சிலையாக இது கருதப்படுகிறது. இந்த கோயில் இருக்கிறதுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. அதாவது ஒரு குருவும் சீடமாக இருவர் ராமநாமத்தை ஓதி ராமசக்கரத்தை வழிபட்டு வந்த இடமே இக்கோயில் அமைந்திருக்கும் இடம் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த திருவுருவம் கூட இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்டு மருதனாமட திருப்பதியில் வைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. இங்கே 3 நேர பூசை சிறப்பாக நடைபெறுகின்றது. வாருங்கள் உறவுகளே, இப்படியே நாங்கள் அந்த உடுவில் என்ற கிராமத்தை சுற்றி பார்ப்போம். இலங்கையின் வடக்கே யாழ்ப்பாண மாவட்டத்தில் வலிகாமம் பகுதியிலே உடுவில் பிரதேச செயலாளர் பிரிவிலே அமைந்துள்ள ஒரு கிராமம்தான் இந்த உடுவில் என்ற கிராமம். 4 பக்கமும் நெல் வயல்களும் எங்குமே பச்சை பசேலென காட்சி தருகின்ற ஒரு அழகான ஊர்தான் இந்த உடுவில். இது கிட்டத்தட்ட யாழ்ப்பாணத்திலிருந்து, யாழ்ப்பாண மத்திய நிலையத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் இருக்கும். இதுக்கு அண்மையாக உள்ள ஊர்களை பார்த்திங்கன்னா சுன்னாகம், கந்தரோட, சங்குவேலி, மேனிப்ப, சுதுமலை, இணுவில் என்ற ஊர்கள் எல்லாம் இதுக்கு அண்மையாக இருக்கிறது. வடமேற்கில் கந்தரோடு இருக்கிறது, மேற்கில் சங்குவேலி இருக்கிறது, தென்மேற்கில் மேனிப்ப, சுதுமலை இருக்கிறது, தெற்கில் இணுவில் இருக்கிறது. இதை விட இது 5 கிராம அலுவலர் பிரிவுகளை கொண்டுள்ளது. அதாவது உடுவில் தென்மேற்கு, உடுவில் தென்கிழக்கு, உடுவில் மத்தி, உடுவில் வடமத்தி, அடுத்தது உடுவில் வடக்கு, இவ்வாறு 5 கிராம அலுவலர் பிரிவுகளை கொண்டுள்ளது இந்த உடுவில் என்ற கிராமம். காங்கேசந்திர வீதியும் மருதனாமடம் சந்தியிலிருந்து மேற்கு நோக்கி உடுவிலை ஊடறுத்து செல்லும் கைதடி மேனிப்ப வீதியும் உடுவில் ஊடான பிரதான போக்குவரத்து வழிகளாகும். இந்த உடுவில் என்ற கிராமத்தின் பிரதானமான தொழிலாக விவசாயம்தான் செய்யப்படுகிறது. இருந்தாலும் அரசு துறையிலே பணியாற்றுகிறார்கள், தனியார் துறையிலே பணியாற்றுகிறார்கள். இதைவிட கூலி தொழிலாளர்களும் இருக்கிறார்கள். சிலர் வணிக முயற்சிகளிலும் ஈடுபடுகின்றார்கள்.
இனி விடயத்துக்கு வருவோம். அதாவது உடுவிலுக்கு உடுவில் என்ற பெயர் ஏன் வந்தது என்றால் இதற்கு 2 விதமான காரணங்கள் சொல்கிறார்கள். அதாவது நட்சத்திர கோதண்டம் என்ற அதிகாரி இந்த பிரதேசத்தை ஆரம்பத்தில் தன் ஆளுகைக்கு உட்படுத்தியதால் இந்த பெயர் வந்ததாகவும், இதைவிட நீங்கள் பார்த்தா தெரியும் ஒல்லாந்தர் வைத்த பெயர் இது எனவும் சொல்கிறார்கள். ஒல்லாந்த தேசத்திலே உட்வில் என்ற ஒரு கிராமம் இருக்கின்றது, உட்வில் என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அந்த உட்வில் தான் இங்கே ஒல்லாந்தர்னால் உடுவில் என்ற பெயர் வைக்கப்பட்டதாகவும் ஒரு வரலாறு இருக்கிறது. இதைவிட உடுவிலை பற்றி சொல்லணுமெண்டா இங்கே புகையிலை உற்பத்தி என்பது அதிகமாக நடைபெறுகிறது. அந்த மண், அந்த வளம், அந்த நீர், அதன் காரணமாக அந்த பணப்பயிர் என்று சொல்லப்படுகின்ற அந்த புகையிலை உற்பத்தி இங்கே அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகிறது. இருந்தாலும் இதைவிட பல வகையான பயிர்கள் எல்லாம் இங்கே உற்பத்தி செய்யப்படுகிறது. நீங்கள் பார்த்தா தெரியும். உடுவில் என்ற கிராமத்திலே மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்களை பராமரிக்கும் அமைப்பு எல்லாம் இருக்கின்றது. இங்குள்ள பாடசாலைகளை பற்றி சொல்ல வேண்டும். குறிப்பாக உடுவில் மகளிர் கல்லூரி இருக்கின்றது. யாழ் மாவட்டத்திலேயே மிகவும் பிரபல்யமான பாடசாலைகளில் இதுவும் ஒன்று. இந்த பாடசாலையை பற்றி பின்னுக்கு நான் சொல்லுகின்றேன். இந்த பாடசாலைகளை பற்றி சொன்ன பிறகு இதை விட உடுவில் அமெரிக்க மிஷன் தமிழ் கலவன் பாடசாலை இருக்கிறது. உடுவில் மான்ஸ் தமிழ் கலவன் பாடசாலை இருக்கிறது. மான்ஸ் மகா வித்தியாலயம் இருக்கின்றது. உடுவில் முருகமூர்த்தி வித்தியாலயம் இருக்கின்றது. உடுவில் மெல்வத்தை ரோமன் கத்தோலிக்க தமிழ் கலவன் பாடசாலை இருக்கிறது. புதுமடம் அரசனர் தமிழ் கலவன் பாடசாலை இருக்கிறது. இதைவிட உடுவிலே அமைந்திருக்கின்ற ஆலயங்களை பார்த்தோம் என்றால் உடுவில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் இருக்கிறது. இதுதான் உடுவில் கிராமத்தில் அமைந்துள்ள பிரபலமான ஒரு இந்து ஆலயம் என்று கூட சொல்லலாம். இது பொதுவாக உடுவில் அம்மன் கோயில் என்றும் சொல்லப்படுகின்றது. இதை விட உடுவில் சிவஞான பிள்ளையார் ஆலயம் இருக்கிறது. உடுவில் கிழக்கு கற்பக பிள்ளையார் ஆலயம் இருக்கிறது. உடுவில் அம்பலவாணர் வீதி நாகம்மாள் ஆலயம் இருக்கிறது. உடுவில் வடக்கு நாச்சியம்மன் ஆலயம் இருக்கிறது. உடுவில் காளியம்பாள் ஆலயம் இருக்கிறது. உடுவில் முருகமூர்த்தி ஆலயம் இருக்கிறது. இதை விட உடுவில் பஞ்சமுக பிள்ளையார் ஆலயம் இருக்கின்றது. உடுவில் ஸ்ரீ பெரியநாயகி அம்பாள் ஆலயம் இருக்கிறது. உடுவில் மெல்வம் ஸ்ரீ ராஜேஸ்வரி அம்பாள் ஆலயம் இருக்கிறது. உடுவில் நாகபூசணி அம்மன் ஆலயம் இருக்கிறது. இதைவிட உடுவிலே அமைந்திருக்கின்ற கிறிஸ்தவ தேவாலயங்களை பார்த்து கொண்டால் உடுவில் புனித சிவமாலை மாதா ஆலயம் இருக்கிறது. உடுவில் அமெரிக்க மிஷன் கிறிஸ்தவ தேவாலயம் இருக்கிறது. உடுவில் மெல்பம் திருக்குடும்ப ஆலயம் இருக்கிறது. உடுவில் புதுமடம் கிறிஸ்தவ தேவாலயம் கூட இங்கே இருக்கிறது. இதை விட சிறப்பாக உடுவில் பிரதேச செயலம் இருக்கிறது. பலிகாமம் தெற்கு பிரதேச சபை தலைமைச் செயலம் கூட இருக்கின்றது. உடுவில் பொது நூலகம் இருக்கிறது. பொதுசன நூலகம் இருக்கிறது. உடுவில் துணை பொதுசன நூலகம் இருக்கிறது. அது மருதநாமடத்துக்கு அண்மையாக இருக்கிறது. இதை விட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மருதநாமடம் வேளாண் சந்தை தான் இந்த உடுவிலுக்குமான சந்தை. மிக பெரும் ஒரு சந்தை இந்த சந்தை இருக்கிறது. இதை விட வாழ்வகம் விழிப்புலன் வலுவிழந்தோர் காப்பகம் இருக்கிறது. அது ஒரு தனியார் அமைப்பாக இருக்கிறது. இதை விட கேன், அதாவது வடக்கு கிழக்கு புற்றுநோய் உதவி புற்றுநோயாளர் காப்பகம் இருக்கின்றது. அது கூட ஒரு தனியாருடைய அமைப்பாகத்தான் செயல்படுகிறது. இதை விட அரசினர் ஆரம்ப சுகாதார பராமரிப்பு பிரிவு கூட இருக்கிறது. மனநலம் குன்றிய சிறுவர் காப்பகம் இருக்கிறது. ஐசுபி, அதாவது பழச்சாறு மற்றும் பான உற்பத்தி தொழிற்சாலை கூட இங்கே இருக்கின்றது. இதில் அந்த உடுவில் மகளிர் கல்லூரியை பற்றி சொல்லணும். அதாவது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு கிறிஸ்தவ மிஷனரிமார்களுக்கும் இந்து மத மறுமலர்ச்சியாளர்களுக்கும் பல போட்டிகள் இருந்தது. அந்த போட்டிகள் காரணமாக பாடசாலைகளை கூட நிறுவிய வரலாறு இருக்கின்றது. இதிலே குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால், இப்படி ஒரு அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்து தங்களோட சுகபோகங்களை துறந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து பாடசாலையை ஆரம்பித்த பல
மிஷன் தொண்டர்கள் இருக்கிறார்கள். அதில் அந்த நேரங்களில் ஊராக பிடியரசு சேர்த்து பல கல்லூரிகளை கட்டிய இந்து மறுமலர்ச்சியாளர்களோடு இருக்கின்றார்கள். இதிலே அப்படி கட்டப்பட்ட ஒரு ஆரம்பத்திலே கட்டப்பட்ட பல பாடசாலைகளில் ஒன்று அந்த இந்து கல்லூரி. நீங்களாம் அறிந்திருப்பீர்கள். இப்படியே பாடசாலைகளை கட்டியதற்கு பல வரலாறுகள் இருந்தாலும் சாதித்துவத்திலிருந்து விடுபடும் நோக்கிலும் பாடசாலை கட்டியவர்களும் இருக்கின்றார்கள். இதைவிட ஏழைகளை கல்வியிலே வீர வைக்கும் நோக்கிலே பாடசாலைகளை நிறுவியவர்கள் இருக்கிறார்கள். அதிலே மகத்தான முன்னுதாரணங்களாக திகழ்பவர்கள் ஈழத்தமிழர்கள். இப்படியே பார்க்க நாங்கள் இந்த இலங்கையில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உடுவில் கிராமத்தில் அமைந்திருக்கின்ற ஒரு பெண்கள் பாடசாலையான உடுவில் மகளிர் கல்லூரியை பற்றி பார்க்கணும். யாழ்ப்பாணத்தின் பிரபலமான பாடசாலைகளில் ஒன்று இது. 1824 ஆண்டு அமெரிக்க மிஷனரியை சார்ந்த கேரியட் வின்ஸ்லோ அம்மையாரால் பெண்கள் தங்கி படிப்பதற்கான வதிவிட வசதியுடன் நிறுவப்பட்டதான் இந்த பாடசாலை. ஆரம்பத்தில் தெற்கு ஆசியாவிலேயே, குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் தெற்கு ஆசியாவிலேயே பெண்கள் தங்கி படிப்பதற்கான வதிவிட வசதியுடன் அமைக்கப்பட்ட முதலாவது பெண்கள் கல்லூரி இது என்றால் நாங்கள் கொஞ்சம் பெருமைப்பட வேண்டிய ஒரு விடயம்தான். இதில் கேரியட் வின்ஸ்லோ அம்மையார் தான் இந்த கல்லூரியின் முதல் அதிபராகவும் இருந்திருக்கிறார். இந்த அம்மையாரை பற்றி சொல்லியிருக்கல, கேரியட் வின்ஸ்லோவை பற்றி சொல்லியிருக்கல, ஒரு அமெரிக்க பெண் தனது 28வது வயதில் தான் அந்த உடுவில் மகளிர் கல்லூரியை ஆரம்பித்தவர். தென்னாசியாவிலேயே நான் சொன்னது போல் விடுதி வசதியுடன் கூடிய முதலாவது பெண்கள் பள்ளி என்ற பெருமையும் இந்த பாடசாலையை தான் இருக்கிறது. இதில் ஒரு துன்பகரமான சம்பவம் என்னென்னா, இந்த அம்மையார் தங்கியிருந்த காலத்தில், அதாவது யாழ்ப்பாணத்தில் தங்கியிருந்த காலத்தில் அவருடைய 5 பிள்ளைகள் தொற்று நோய்க்கு இரையாக இருக்கிறார்கள். இதை விட அமெரிக்காவுக்கு படிப்பதற்காக அனுப்பப்பட்ட அவருடைய ஆண் பிள்ளை இந்த கடலால் பயணம் செய்யக்குள்ள அதில் கடலில் இறந்து போகிறார். தொடர்ச்சியாக தனிப்பட்ட இழப்புகளால் நொறுங்கி போன கேரியட் அம்மையார் தனது 37வது வயதில் அவாவும் மரணத்தை தழுவிக்கொள்கிறார். இதை விட அவரோடு சேர்ந்து பணிபுரிய வந்த அவருடைய 2 சகோதரிகள் அவருக்கு பின் அவர்களும் இறந்து போகிறார்கள். தன் 3 சகோதரிகளோடு சேர்ந்து பணிபுரிவதற்கென்று அமெரிக்காவிலிருந்து வந்த மற்றொரு சகோதரி யாழ்ப்பாணத்தில் வந்து இறங்கிய பின் தான் தன்னுடைய 3 சகோதரிகளும் உயிரோடு இல்லை என்பதையும் அறிந்து கொண்டு கொஞ்சம் வியப்படைகிறார். இப்படியே யாழ்ப்பாணத்தின் கல்வியை கட்டியெழுப்பதற்காக எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து வந்தவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். இதில் இவர்களும் குறிப்பிட்டு சொல்லப்பட வேண்டிய ஒரு நபர்கள்தான். இப்படி அந்த மிஷன் பள்ளிக்கூடங்களை எதிர்கொண்டு தான் ஆறுமுக நாவலர் உங்களுக்கு தெரிஞ்ச யாழ்ப்பாணத்திலே சுதேசிகளின் பள்ளிக்கூடங்களை கட்டத் தொடங்கினார். அவ்வாறு பள்ளிக்கூடங்கள் கட்டுவதற்கு அவர் குடியரசு திட்டம் என்ற ஒரு சமூக பங்களிப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தினதை நீங்கள் எல்லாரும் அறிந்திருப்பீர்கள். கிராமங்கள் தோறும் குடியரசு சேகரிக்கப்பட்டு அந்த நிதியில் யாழ் இந்து கல்லூரி உட்பட பல்வேறு சுதேச பள்ளிக்கூடங்களை அந்த கால மறுமலர்ச்சியாளர்கள் நிறுவியிருந்தார்கள். இதில் இந்த உடுவில் மகளிர் கல்லூரியில் இருந்து கிட்டத்தட்ட சில கிலோமீட்டரையான தூரத்தில் மருதனாமடத்தில் ராமநாதன் கல்லூரி நிறுவப்பட்டதும் அப்பள்ளிக்கூடத்தின் ஸ்தாபகர்கள் ஒருவராகிய திருமதி லீலா ராமநாதன் ஒரு ஆஸ்திரேலிய பெண். அவர்தான் அந்த பாடசாலையை ஆரம்பத்தில் நிறுவினது. இவ்வாறு நிறுவப்பட்ட அந்த குறிப்பிட்டு சொல்கிற அந்த பாடசாலையான உடுவில் மகளிர் கல்லூரி இன்றும் பல சாதனைகளை படைத்து யாழ்ப்பாணத்துக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறது. அந்த பாடசாலையும் அந்த பாடசாலையிலே கற்கின்ற மாணவர்களும் கற்பிக்கின்ற ஆசிரியர்களாலும். நல்லது உறவுகளே, மீண்டும் ஒரு காணொலியினூடே உங்களை சந்திக்கின்றேன். இப்பொழுது விடைபெறுகிறேன். நீங்கள் புதிதாக எமது KAJF Narrow என்ற யூடியூப் சேனலுக்கு வருவராக இருந்தால் எமது KAJF Narrow என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்து விடாதீர்கள். உங்களுடைய அன்பார்ந்த கருத்துக்களையும் எனக்கு தெரிவியுங்கள். அந்த கருத்துக்கள் மூலமே நாங்கள் இன்னும் எங்களை வளர்த்து கொள்ளலாம் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை